சம்மர் டைமில் நல்லா வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை விட லேடிஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தால் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஃபுட் இன்டேக் எடுத்துக்கவே முடியாது. ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பாடி ஹீட் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஜென்ஸும் இதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. சம்மர் டைமில் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷனோடு சேர்த்து பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஒரே ஐடியா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி பாரு என் ஹீட்டை நான் குறைக்கிறேன்ட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய சோறு இதே மாதிரி ஒரு 2 நாள் பண்ணாங்கன்னா கோல்டு வந்துடும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ தரத்துக்காக தான் நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் டாக்டர். சம்மர் டைமில் வந்து நார்மல் பாடி எந்த அளவுக்கு பரிதவிக்கிறோமோ அதை விட ஒரு மடங்கு மேலே போய் சொல்லணும் அப்படின்னா ஹீட் பாடியாக இருக்கிறவங்க பதறுவாங்க. ஐயோ, நான் ஆல்ரெடி சும்மாவே எனக்கு ரொம்ப ஹீட் இருக்குமே, இந்த சம்மர் டைமில் நான் என்ன ஆக போகிறேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின்லாம் அதிகமாக வரும். ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? ஹீட் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நார்மலாக இருக்கும் டெம்பரேச்சர், நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும், இல்லை நல்லா ஒரு பனிகாலமாக இருக்கும். அவங்க உடம்பு மட்டும் அப்படியே ஹீட்டாக இருக்கும். உட்காந்து எந்திரிச்சிட்டு போனாவே அந்த சீட்டே ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சம்மர் டைமில் நல்லா வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. என்னென்னா அந்த எக்ஸஸ் ஹீட்டு பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை விட லேடிஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தால் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ ஃபுட் இன்டேக் எடுத்துக்கவே முடியாது. ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அசிடிட்டி இருக்குது. ரொம்ப பாடி ஹீட் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஜென்ஸும் இதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஓட்டலை, சாப்பிடவே முடியல, இருந்தாலும் எனக்கு பசிக்குது, சாப்பிட்டா வயிறு எரிச்சலாக இருக்குது. இந்த ஹீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாளுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக அந்த பாடி ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டயட் பிளான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். வெயிட் லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அதனோட சேர்த்து அனிமியா, ரத்த சோகை வர்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம். ஸோ சம்மர் டைமில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷனோடு சேர்த்து பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நம்மளுடைய டயட்டில் கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் பண்ணணும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம நல்ல கூலண்ட், அதாவது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரே நாள் 2 நாளில் எனக்கு வந்து கோல்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டாக இருக்குன்னு இதை சாப்பிட்டா எனக்கு கோல்டு வருதே, நான் இப்படி என் பாடியை என்னதான் பண்ணுறதுனே தெரியலன்னுவாங்க. ஸோ அந்த கோல்டு வருதுன்னா ஹீட் அதிகமாக இருக்கும்போது உடனே அதை சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டோ இல்லை ஹெர்ப்ஸோ எடுக்கும்போது அது அதிகமான உஷ்ணம் தலைக்கு போய் அது கோல்டாக தான் மாறும். அப்போது பேலன்ஸ்டாக நம்ம எடுக்கணும். ஒரே ஐடியா என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் ஜூஸ் குளிக்கிறது அந்த மாதிரி. இன்றைக்கி பாரு என் ஹீட்டை நான் குறைக்கிறேன்ட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய சோறு இதே மாதிரி ஒரு 2 நாள் பண்ணாங்கன்னா கோல்டு வந்துடும். அப்போது அது பேலன்ஸ்டாக நம்ம வந்து அந்த டயட்டை கொண்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ்டாக என்ன பண்ணணும்? ஸோ காலையில் கொஞ்சம் பாதாம் பீசினோ இல்லை முருங்கை பீசினோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து பாதாம் பீஸுன்னு தண்ணியில் போட்டு வச்சுட்டு காலையில் மோர் கொஞ்சம் சேர்த்து இந்த பாதாம் பீஸுன்னு அதனோட சேர்த்து நம்ம குடிச்சிடலாம். ஸோ ஓகே, இது குடிச்சிட்டோமா, ஓகே. அன்றைக்கி அடுத்தது ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஒரு 3 to 4 o'clock மாதிரி கொஞ்சம் மோர் குடிச்சிக்கலாம். உடனே ஒரு 1 hour கழிச்சு இளநீ குடிக்கிறேன், திரும்ப மோர் குடிக்கிறேன், இந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன், அப்படி போகும்பொழுது தான் பாடி இன்னும் நமக்கு ஹீட் ஓவராகி நமக்கு கோல்டு வந்துடும். அப்போ பாதாம் பீஸின்னு சாப்பிட்றோமா. இப்போ மார்னிங் நம்ம என்ன பண்ணலாம்? பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்ச ஐட்டம்ஸு, இந்த பூரி சாப்பிட்றேன், நல்லா சூடாக நெய் நிறைய விட்டு பொங்கல் சாப்பிட்றேன், இது சாப்பிடலாம். பட் சம்மர் டைமில் ஏற்ற ஒரு காலை உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது கூழ் வகைகள், அந்த கம்பங்கூழ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கேழ்வரகு சேர்த்த மோர் சேர்த்து அந்த கூழ் குடிக்கிறது, சிறுதானியத்துலேயுமே கூழ் செய்து சாப்பிட்லாம். அந்த மாதிரியோ இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலடாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த காலை உணவுன்னு சொல்லும்போது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு வழக்கமாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 1 week 10 days அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அதுவும் சம்மர் டைமில் அப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 1 day தான். ஸோ அது புளிச்சு என்ன ஆகும்னா ஹீட்டாக தான் மாறும். அதுலேயே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு வேணும் டாக்டர். ஒரு வாரம் 10 நாள் கூட எனக்கு தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன்.
ஸோ ஃப்ரிட்ஜே எதுக்குங்க உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஒரு சொல்கிறாங்க. வாரத்துக்கான மாவு அரைச்சி உள்ள வைக்கதான். ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கண்டெய்னரில் நான் உள்ளே வச்சிருக்கேன். சம்மரில் இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அசிடிட்டி வரும், பாடி ஹீட் ஆகும், இன்டைஜஷன் வரும், நம்ம சொல்கிற மாதிரி வயிறு எரிச்சல் வந்துடும். அப்போ புளிச்ச மாவு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாடி நமக்கு கூலாக இருக்கணும்னா டயட் இப்படி தான் இருக்கணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறோமா, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நான் வந்து பாடியை கூல் பண்ணுற மாதிரி ஃபுட் பேலன்ஸ்டாக எடுக்கணும். இதில் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்லை கருப்பு சுண்டலோ, நம்ம வந்து அந்த கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து முளைக்கட்டி நம்ம எடுக்கும்பொழுதும் பாடி வந்து பேலன்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் நைட்டு நல்லா நான்வெஜ் லேட் நைட்டில் நான் சம்மரில் சாப்பிட்றேன், ஏசியில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்ருவோம். அடுத்த நாள் என்ன ஆகும்னா நமக்கு அது ஹீட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நைட்லேயும் ஃபுட்டு சீக்கிரமாக ஒரு 7:30 மேக்ஸிமம் 8 o'clock நம்ம ஃபுட்டு முடிச்சுட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் தான் அதிகமாக ஹீட் ஆகிறதோ ஹர்ட் பர்ன் ஆகிட்டே இருக்குது சொல்லுவாங்க, நெஞ்சு எரியுது, வயிறு எரியுது அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்படி பண்ணிக்கலாம். இதை தாண்டி இன்னும் சித்தாவில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மணப்பாகு அப்படின்னு சொல்கிறது இப்போ கிட்ஸ்லேருந்து குழந்தையிலேருந்து பெரியவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனா நன்னாரி மணப்பாகு நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். மணப்பாகுனாவே ஸ்வீட்டுன்னு அர்த்தம். சித்தாவில் வந்து மெடிசன் சொல்லுவாங்க, கஷாயமா கசக்குமான்னு கேட்குறாங்கல்ல, ஸ்வீட்டான மெடிசன்ஸும் நிறைய இருக்குது சித்தாவில் நிறைய இருக்குது. இந்த நன்னாரி மணப்பாகு எடுத்துக்கலாம். துறிஞ்சி மணப்பாகுன்னு ஒன்று இருக்குது. துறிஞ்சி மணப்பாகுனா இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி நாரத்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செய்கிறது. நல்லா வந்து அந்த வாய் கசப்பு போகிறதுக்கு, ஹீட்டு குறையிறதுக்கு துறிஞ்சி மணப்பாகு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, இப்போ நன்னாரி சர்பத்லாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இல்லைனா இந்த நன்னாரி மணப்பாகு தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் பாடி ஹீட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லலாம். டாக்டர் சொல்லும்போது பாதாம் பிசின் பற்றி சொன்னீங்க. இந்த பாதாம் பிசினை வந்து டெய்லி எடுத்துக்கலாமா, இல்லை இந்த வீக்லி ஒன்ஸ் 2 வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணுமா டாக்டர்? சம்மர் முடிகிற வரைக்கும் டெய்லி எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுக்கலாம்னா 1 ஸ்பூன் டெய்லி காலையில். அதுவும் லேடிஸ்க்கு வந்து ஸ்பெஷலி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறோம், வயிறு எரிச்சல், அல்சர் இருக்குது, முக்கியமாக பைல்ஸ் ஃபிஸ்டோலா இருக்குது, அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுவே எனக்கு வந்து டாக்டர் எனக்கு பைல்ஸ் இருக்குது, ஸோ சம்மரில் உடல் உஷ்ணத்தினால அதிகமாக எனக்கு உட்காரக்கூட முடியாத அளவுக்கு ப்ளீடிங் வேற இருக்குன்னு ரொம்ப பேர் அவதிப்படுவாங்க. ரொம்ப கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஃபுட்டும் சாப்பிட முடியல, ஸோ அந்த பைல்ஸ்னால என்னால் உட்காரவும் முடியல, இது சர்ஜரி வேறு இப்போ பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் டாக்டர், ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ டயட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். நல்ல கீரை வகைகள், ஸோ மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, இது எல்லாமே ஃபுட்டில் நம்ம சேர்த்து சாப்பிடணும். மெயினாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த நிலாவாரை சூரணம்னு ஒரு மெடிசன் இருக்குது. அது வந்து நைட்டில் நம்ம டெய்லி நைட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ அப்படி குடித்தோம்னா ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும், மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. இதுலேயுமே பார்த்தோம்னா துத்தி கீரைன்னு ஒன்று இருக்குது. அந்த கீரை இலையாக தான் இருக்கும். அந்த இலையை பறித்து வந்து நெல்லிக்காய் அளவு அரைச்சி மோரில் கலந்து குடிக்கும் போதும் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நமக்கு குறையும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் மூலக்குடோரி தைலம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 10 drops டெய்லி மார்னிங் நைட்டு 10 துளிகள் பாலில் கலந்து குடிச்சிட்டே வரணும். இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது விளக்கெண்ணெயில் செய்வாங்க. விளக்கெண்ணெய், கற்றாழை, வெள்ளை வெங்காயம், வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து செய்கிறது. அப்போ இந்த பொருட்கள் எல்லாமே பாருங்களேன், அந்த பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குது, பைல்ஸ் இருக்குது, அதிகமான உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் இந்த தைலம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பாலில் வந்து ஒரு 10 துளிகள் இந்த மூலக்குடோரி தைலம் வந்து சம்மர் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க, உடல் உஷ்ணம் தணிக்கிறதுக்கு, ஹீட் பாடியாக இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ. தமிழக தேர்தல் களம் 2026. யாருடன் யார் கூட்டணி, வெல்ல போகும் அணி எது? பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குகிறோம். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.